100s கிளப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு வெற்றியாளரை உருவாக்குறது தான் கஷ்டம். ஒரே ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிறது தான் கஷ்டம். ஒரு வேலையை ஒரு தடவை செஞ்சு அதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதை ஒரு என்ட்ரியை 100 என்ட்ரி ஆக்குறதோ, ஒரு 1000-ஐ 10,000-மா மாற்றுறதோ, 1 லட்சமாக மாற்றுறதோ, இல்லை 2 லட்சமாக மாற்றுறதோ ரொம்ப ரொம்ப சுலபம். அது யாரை பொறுத்து இருக்கு தெரியுமா? ஒரு என்ட்ரி எடுக்க தெரிஞ்ச உங்களால் முடியும். உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? 10,000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கிற நம்ம 12,000 ரூபா சம்பாரிச்சாச்சுன்னா வாழ்க்கையில் என்னமோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரியும், நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்ட மாதிரியும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ரிலாக்ஸ் ஆகுறீங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்கு, ஒன்னா ஜெயிக்கணும், இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரெண்டுமே எங்கேயுமே ஒன்றா வராது. கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு ஜெயிச்சவன் உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன் கூட கிடையாது. ஸோ ஜெயிக்கணுமா கம்ஃபர்டபுளாக இருக்கணுமாங்கிற முடிவை நீங்கள் எடுங்க. ஜெயிக்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா வழிகாட்டி உங்களுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ் இந்தியாவும் 100s கிளப்பும் இருக்கு. இங்கே உங்க எல்லாருக்கும் முன்னாடியே நான் அனௌன்ஸ் பண்றேன், 100s கிளப்போட நம்பர் 1 பர்சன் செல்வகுமார். First among the 100. First among the 100. செல்வகுமார் ஒரு ஆரம்ப விதையா இருக்கணும். செல்வகுமார்னால முடியும்னா இங்க இருக்கிற எல்லாருனாலையும் முடியும்னு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்திரிக்கணும். லெவல் 8ல இருக்கிறவங்களுக்கு இந்த மேடை பத்தக்கூடாது. அதற்கான ஆரம்ப புள்ளி தான் செல்வகுமாருடைய இந்த ரெகக்னிஷன். டிரான்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்ஸ் இந்தியா அப்படின்றது ஒரு புது உலகமாக தாங்க நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்து இன்றைக்கி அவ்வளோ 2,000 ரூபாய் 3,000 சம்பளத்தை வேலை பார்த்து இன்றைக்கி இந்த கார்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம சிஎம்டி கொடுத்த, நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்குற நம்ம டிரான்ஸ் இந்தியா வாய்ப்பு தாங்க. சார் இன்னைக்கு வெளியில் இன்கேஸ் டிரான்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்து 16 வருஷம் ஆகுதுங்க. இன்கேஸ் இந்த 16 வருஷம் நான் வெளியில் வேலை பார்த்துருந்தேன் அப்படின்னா என்னுடைய நிலைமை என்னவா இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள்லாம் வந்ததுங்க. உங்களுக்கு வரக்கூட அதே விமர்சனம், அதே கேலி கிண்டல், அதே அவமானங்கள் தான் எனக்கு வந்தது. ஆனால் அது எல்லாமே நான் எப்படி பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சவாலாக தாங்க பார்த்தேன். முடியுமா முடியாதுன்ற கேள்வி இல்லைங்க. யார் நம்மளை கேலி பண்ணுறாங்களோ கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடாது. அவங்க முன்னாடி ஜெயிச்சு சம்பாரிச்சு சாதிச்சு காமிக்கணும்ன்ற அந்த ஒரு வெறி தாங்க இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கு. குறை சொல்றவங்க கண்டிப்பா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம உலகமே அந்த மாதிரி உலகம். ஏன் அப்படின்னா மகாத்மா காந்தி எல்லாம் குறை சொன்ன உலகம் நம்ம உலகம். உண்மைதானே? அப்பேற்பட்ட ஆளையே குறை சொல்றாங்கன்னா உங்களையும் என்னையும் குறை சொல்ல மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சார் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. அதான் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதாங்க இங்க முக்கியம். இன்னைக்கு நம்ம நிறுவனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சிஎம்டியோடைய அவருடைய விஷனை வந்து இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவருடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுங்களா? நான் அனுபவிக்கக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையுமே டிரான்ஸ் இந்தியாவில் இணையக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாருங்க. சார் இப்பேற்பட்ட நபரெல்லாம் நம்மளால் வெளியில் எங்கேயோ பார்க்க முடியுமா? சார் எல்லாருமே நான் பணம் சம்பாதிக்கணும், நான் பணத்தை சேர்க்கணும், நான் சொத்து சேர்க்கணும், நான் நிறைய தங்கம் வாங்கணும், அப்படி தாங்க நினைப்பாங்க. ஆனால் நான் அந்த அனுபவிச்ச அந்த லைஃப் ஸ்டைலில், அந்த லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாருன்னா எப்பேற்பட்ட மனசுங்க அவருக்கு இருக்குது. ஒன்று முதல்வனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைனா முதல்வனோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே யாரு கூட இருக்கிறோம் சார்? முதல்வனோடு இருக்கிறோங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே முதலிடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வருவாருங்க. சார் நாங்கள் என்ன செஞ்சோன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே செய்யலைங்க. கம்பெனி என்ன சொல்லிச்சோ, லீடர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சோம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். அவ்வளோதாங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரே ஒரு மெசேஜ் தாங்க.
கம்பெனி சொல்கிற தயவு செஞ்சு 100% ஹானஸ்ட்டாக நம்புங்க. நம்பினது மட்டும் இல்லாமல் அதை உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. துரா சார் பற்றி ஒரு வார்த்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்து ஒரு சீரல் இந்த நபரை ஒவ்வொரு விஷயமும் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாருங்க. சொல்லி கொடுத்து அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம், புரிஞ்சுக்கிட்ட விஷயமே, பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸை வந்து கவனமாக பார்க்கணும். உண்மையாலுமே அந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஜெயிச்சது காரணமே பிஸ்னஸை கவனமாக பார்த்ததுனால தாங்க ஜெயிச்சிருக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் கவனமாக பாருங்கள். நிறைய தடைகள் வந்திருக்குங்க. எல்லா தடையுமே தவிடுபடி ஆக்கி உன்னால முடியும், நீ ஜெயிக்க பிறந்திருக்கிற, கண்டிப்பாக சாதிச்சு காமிப்பேன் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு நாளும் சொல்லி வளர்த்தாருங்க. இன்னைக்கு அவருடைய வளர்ப்பு தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. கண்டிப்பாக டீமை பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் உடம்பு தான் இங்கே நிற்குது. உயிரெலாம் எங்கே இருக்குது தெரியுமா? எங்கே இருக்குங்க? முன்னாடி தாங்க உயிரே இருக்கு. இவ்வளோ நாளில் நம்ம டிரான்ஸ் இந்தியாவில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? டீம் தாங்க உயிர், டீம் தாங்க உலகம், டீம் தாங்க நம்ம கடவுள், டீம் தாங்க எல்லாமே. சார் டீம், அந்த முதல் முக்கியத்துவம் டீமுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சதுங்க. இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாருக்குள்ளுமே உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீமை தயவு செஞ்சு என்ன வாக்கு கொடுத்து அவங்கள சேல்ஸ் எடுத்தீங்களோ, என்ன நம்பிக்கையில் உங்களை கூட வச்சிருக்கிறீங்களோ, என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சு காமிங்க. சார் சொன்ன வாக்கை நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டீங்கன்னா அந்த டீம் உங்களுக்காக உயிரையும் கொடுக்குங்க. அந்த மாதிரியான டீம், அந்த மாதிரியான டீம் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. இங்கே கிடைச்சிருக்கிற என்னுடைய பேர், புகழ், பாராட்டு, பதவி, பணம் அத்தனையுமே அந்த டீம் கொடுத்த ஒத்துழைப்புனால வந்தது தான் இந்த இடத்துக்கு வர முடிச்சிருக்குங்க. ஸோ டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து 8th லெவல் வந்திருக்கோம், கார் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாலுமே நான் வந்து சந்தோஷப்படலை. என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு நான் அடைஞ்ச வெற்றியை இந்த 8th லெவலில் நம்மளோட டீம்ல இருந்து ஒரு 10 பேரை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அன்னைக்கு தாங்க என்னுடைய உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நம்ம கம்பெனி வளர்ச்சி காரணமாக இருந்த எல்லா லீடர்ஸுக்குமே, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்முடைய MC சிவகுமார் சார், அவருடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த தூய தமிழ்லாம் எங்கேயுமே கேட்கவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு பேச்சாளர். அவருக்கு இந்த ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ப்ளஸ் நம்ம ராஜேந்திரன் சார் உண்மையாலுமே கிரேட் மேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா உண்மையாலுமே அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அடுத்து நம்ம ராஜா சார் உண்மையாலுமே கிரேட்டுங்க. ஏன்னா நான் முதல் செமினாரில் கம்பெனி அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஸ்டேஜில் அவார்டு வாங்குறாருங்க. நான் ஒரு பார்வையாளராக உங்களை மாதிரி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே கை தட்டிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருந்த ஒரு நபர் முடியுமா முடியாதுன்ற கேள்வி இல்லை. இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே மனுஷங்க தானே. அப்போ ஒருத்தரால் முடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இன்னொருத்தரால் முடியுன்றதை நம்பணும். எடுத்தோம், முயற்சி பண்ணோம், ஜெயிச்சிருக்கிறோம். உண்மையாலுமே சக்ஸஸ் பண்ணக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இங்கே ஒரு சில மெசேஜ் நான் கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய லேடிஸ் இருக்கிறீங்க. இப்போது ஒரு சிலரோட மனசை கூட நினைக்கலாம், வந்துட்டாங்க, அச்சீவ் பண்ணாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ என்ன நீங்கள் சொன்னாலும் சரிங்க. அவ்வளோ தியாகத்தை பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறோங்க. சிம்பிளாக சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு 10 மாதம் தேவை. கரெக்டாக இல்லைங்களா? என்னங்க டவுட்டாக இருக்குது? கரெக்டு தானே? மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அந்த அர்ப்பணிப்பு தாங்க இங்கே நிற்கிறதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்குற நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி தான். 12 மணிக்கு மேலே தான் தூக்குமே. ஏன் தெரியுங்களா? அந்த 12 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? டீம் தான். டீம்கிட்ட கால் பண்ணி என்ன பண்ணணும், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அடுத்து என்ன செய்யணும். அதுவும் நம்ம அந்த 100s கிளப் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங், பயங்கர சுவாரஸ்யங்க. முடிய போகுது, இன்னும் 3 வாரம் முடிஞ்சிச்சு, இன்னும் 9 வாரம் இருக்குது, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அந்த கடைசி எண்டெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா தூக்கமே வராதுங்க. அதுவும் சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி 3 மணி தான் தூக்கமே. ஏன்னு கேட்டிங்கன்னா டீம் யார் என்னென்ன கிளப்பு, இன்னும் எவ்வளோ சேல்ஸ் குறையுது, என்ன பண்ணோம், அந்த லட்சியம் தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம எதை அதிகம் நேசிக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பிஸ்னஸை நேசிங்க, டிரான்ஸ் இந்தியாவை நேசிங்க. இது வந்து இதோட எம்டி வந்து மோகன் சார் நினச்சிடாதுங்க. இதோட எம்டி நான் தான் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க.
இது ஏன் கம்பெனி, இது ஏன் ஆஃபீஸ், இது ஏன் டீம், இது ஏன் கோல், ஏன் லட்சியம் அப்படின்னு முடிவு பண்ணி பாருங்க. நினைச்ச விஷயங்கள் அத்தனையுமே நடக்குங்க. இவ்வளோ ஒரு அற்புதமாக வாய்ப்பு சார் எனக்கு கிடைச்ச அதே வாய்ப்பு தான் இங்கே இருக்கிற எல்லாருமே கிடைச்சிருக்குங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்கு அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த 5000 பேராலையும் கண்டிப்பாக முடியுங்க. அதை நம்புங்க. இங்கே 5000 பேர் லீடர்ஸ் இருக்கும் அப்படின்னா வெளியில் லட்சக்கணக்கான பேர் டிக்கெட் கிடைக்காம வெளியில் காத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? அடுத்த ஆண்டுகள் எங்கே பண்ண போகிறாங்க செமினார்ன்னு தெரியாதுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த 5000 லீடர்ஸ் அப்படின்றது அடுத்த ஆண்டுக்குள்ள 50,000 லீடர்ஸாக கண்டிப்பாக மாறணுங்க. அதுக்கு 100% ஒத்துழைப்பு எங்கள் சைடில் இருந்து 100% கேரண்டியாக கொடுப்போங்க. இவ்வளோ அற்புதமான ஒரு கம்பெனி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு உலகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. நாளைக்கு போய் இறங்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக தடைகள் வரும். இன்னும் இவ்வளோ லேட்டாக வந்துட்டேன், சீக்கிரமாக வரேன்னு சொல்லி இவ்வளோ லேட்டாக வந்துட்டேன், வீட்டுக்காரர் திட்டுவார், பசங்க திட்டு, இது எல்லாமே வருங்க. ஆனால் இது எல்லாம் தானா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இன்னும் நம்ம கம்பெனி பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இன்கம்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க கரெக்டாக. இன்றைக்கி வந்து 2500 ரூபா 3000 சம்பாரித்த நபருடைய கடைசி 3 மாதத்தோட இன்கம் 30 லட்சம் ரூபாய். இது மட்டும் கிடையாதுங்க. கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கார் ஃபண்டாக வந்து மாதத்துக்கு 50,000 ரூபாய் கார் ஃபண்டாக கொடுக்குறாங்க சார். சார் இது தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவில் இல்லைங்க, உலகத்தில் எந்த ஒரு நிறுவனத்திலுமே கொடுக்க முடியாத விஷயத்த நம்ம சிஎம்டி கொடுக்குறாருங்க. இன்னைக்கு வந்துட்டு வெளியில் நிறைய கம்பெனிஸுகள் இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கிற வருமானத்தை பிடிச்சி அதை தாங்க கார் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோமோ அதிலிருந்து 5% எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம கார் ஃபண்ட் 50,000 கொடுக்குறாருங்க. இப்போ ஏற்பட்ட நபர் கூட நம்ம இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 8 தடவை வந்து நீங்கள் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துருக்குங்க. இது எல்லாம் கிடைச்சது இந்த டிரான்ஸ் இண்டியான்ற இந்த ஒரு வாய்ப்பு தான். நம்ம டிரான்ஸ் இண்டியாவில் அத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரியாக பயன்படுத்துங்க, புரிஞ்சிங்க சார். ஃபஸ்ட்டு பிஸ்னஸை நேசிங்க, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நேசிங்க சார். இப்போ இந்த பிஸ்னஸை நேசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த வேக்கடாக இருக்குல்ல இது தெரியாது, உங்களுக்கு கால் வலிக்கும்ல இது தெரியாது, கழுத்து வலிக்குதில்ல இதெல்லாம் தெரியாது. ஏன் தெரியுமா? நேசித்து செய்யினீங்கன்னா எவ்வளோ பெரிய கடினமான விஷயங்கள் கூட அது ஈஸியாக மாறும். நேசிக்காமல் செஞ்சோம்னா ஈஸியான விஷயங்கள் கூட நம்ம எப்படி தெரியுங்க, கடினமாக தெரியும். ஸோ பிஸ்னஸை புரிஞ்சிக்கங்க, தொடர்ந்து நில்லுங்க சார். கம்பெனி சொல்கிறத, லீடர்ஸ் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, 100% ஜெயிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் மோர் நம்முடைய சிஎம்டி சாருக்கு, டாக்டர் வி மோகன்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை கண்டிப்பாக என் சார்பாகவும் என்னுடைய ஃபேமிலி சார்பாகவும் நம்முடைய டீம் மெம்பர் சார்பாகவும் இங்கே இருக்கிற அத்தனை பேர் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் துர்ரா சாருக்கு உண்மையாலுமே எங்களெல்லாம் முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கும்போது உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுவாருங்க. ஆனால் எங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அது அப்படியே அவர் பேசுறது காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். சார் பேசுகிறார் அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணமே இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லா லீடர்ஸுகளுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, நீங்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறீங்க. நாங்கள் இங்கே வர்றதுக்கு, இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இங்கே இருக்கிற 5000 லீடர்ஸுமே நான் என்ன சொல்கிறேன்னா சார், அடுத்து ஒரு 2 வருஷங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நாளாக கடந்துட்டீங்க. ஒரு 2 வருஷம் நம்ம டிரான்ஸ் இண்டியா வாய்ப்பை நம்பி தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா 5000 கார் அச்சீவர்ஸ் ரெடிங்க. 5000 கார் அச்சீவர்ஸ் ரெடி. அதை தொடர்ந்து 2 வருஷம் நின்னீங்கன்னா மட்டும் போதுங்க. ஜெயிக்க வைக்கிறதுக்கு லீடர்ஸுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் சும்மா வந்து நின்னா போதும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை டெவலப் பண்ணி ஒவ்வொரு படியும் முன்னேறதுக்கு லீடர்ஸ் தயாராக இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஒரு மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி எப்படி நாங்கள் இந்த ஹெய்த்துக்கில் படைச்சிருக்கோமோ, இன்றைக்கி எப்படி இந்த கார் அச்சீவ் பண்ணியிருக்கோமோ, அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும் என்று சொல்லி கூறி வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சிஎம்டிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ.